டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது P என்பவர் தனியா 1/2 பகுதி வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. Q என்பவர் தனியா 2/3 பகுதி வேலையை 4 நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா P மற்றும் Q 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக புக் அவைலபிளா இருக்கு. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் புக் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்ட் பிரைஸோட வாங்கிக்கலாம். கொஸ்டின்ல P என்பவர் 1/2 பகுதி வேலையை 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. Q என்பவர் 2/3 பகுதி வேலையை 4 நாள் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா P மற்றும் Q 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் P அப்படிங்கிறவர் 1/2 அதாவது அரை வேலை செய்யறதுக்கு 6 நாள் ஆகுது. அப்போ முழு வேலை செய்யறதுக்கு அப்போ P = எத்தனை நாளுங்க? 6 நாள். 6 இன்ட்டு இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க 2/1. ஸோ 6 இன்ட்டு 2 12 நாள். ஸோ P அப்படிங்கிறவர் முழு வேலை செய்ய 12 நாள் ஆகும். அதே மாதிரி தான் Q அப்படிங்கிறது 2/3 பகுதி வேலை செய்ய 4 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலை செய்ய 4 இன்ட்டு இந்த நாட்கள் இன்ட்டு இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும். என்ன வரும்? 3/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 3 = 6 நாள். அது Q மட்டும் தனியாக அந்த முழு வேலை செய்ய 6 நாள் ஆகும். நெக்ஸ்ட் P plus Q 3/4 பகுதி வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் P நாள் என்னது? 12 இன்ட்டு Q நாள் 6 வகுத்துல P plus Q ஆட் பண்ணுங்க. 12 + 6 18 பெருக்கல் போட்டு அப்படியே இங்க என்ன பின்ன கொடுக்குறாங்களோ அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 3/4. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 6ஆல் கேன்சல் பண்ணா 18 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 12 4ஆல் கேன்சல் பண்ணா 3 டைம். ஸோ அப்போ = 3. அது P plus Q 2 பேர் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை 3 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இங்க பகுதி கொடுக்காம P plus Q 2 பேர் சேர்ந்து முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டாங்களா? அப்ப என்ன பண்ணணும்? P நாள் என்னது? 12 இன்ட்டு Q நாள் 6 வகுத்துல 2 ஆட் பண்ணி போட்டா 18. ஸோ இங்க 18 6ஆல் கேன்சல் பண்ணா 3. நெக்ஸ்ட் 12 3ஆல் கேன்சல் பண்ணா 4 நாள். ஸோ அப்ப 4 நாளில் P plus Q 2 பேர் சேர்ந்து முழு வேலை செய்து முடிக்க 4 நாள் ஆகும். சரி, 2 மெத்தட்லயும் சம் கேட்பாங்க.